ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில பார்த்துட்டே வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 4-5 இடத்துல விஜயவர்மா நிக்சனுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிக்சனும் அந்த கார்டை சுரண்டி அதுக்கு மேலே மார்க்கும் ஏற்படுத்தியிருக்காங்க. இது விஜயவர்மாவுக்கு, மாயாவுக்கு, பூர்ணிமாவுக்கு 3 பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாயா நீங்க பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு பூர்ணிமாவை கண்டுபிடிக்கிறாங்க. விஜயவர்மா இவன் கையை காடை அந்த மார்க் பண்றதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு காடை வாங்கி வைக்கிறார். சரியா? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்க முன்னாடி தம்ஸ் அப் கொடுத்துட்டு பாருங்க, தம்ஸ் அப் லைக் கொடுத்துட்டு பாருங்க. சரியா? ஆக்சுவலி என்ன நடக்கு அப்படின்னா, இந்த டிக்கெட் ஃபைனல்ல செகண்ட் டாஸ்க்ல கார்டை சஃபில் பண்ணி அந்த கார்டில் பாசிட்டிவா நெகட்டிவா வரும். அதை வச்சு அந்த கேமை விட்டு எலிமினேட் ஆகுறதும் ஸ்டெப் ஃபார்வர்டு ஸ்டெப் பேக்வர்டு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். சரியா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நிறைய இடத்துல நிக்சன் கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னம்னா, ஒரு 2 பேர்த்தை எலிமினேட் பண்ணியிருக்கான் அந்த கார்டை யூஸ் பண்ணி. அதாவது யாரையும் மணியவும் ரவீனாவும். சரியா? இது எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து எலிமினேட் பண்ணாமல் நமக்கு ஒரு டவுட் வந்தது. இது என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ ஹெச்டி பிரிண்ட்ல கிளாரிட்டியா அதோட ப்ரூஃபை மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நிக்சன் கார்டை இப்படி எடுத்து இப்படி காடை நல்லா சுரண்டி அந்த இடத்துல மார்க் ஏற்படுத்தும் போது இந்த சைட்ல இருந்து பூர்ணிமாவும் மாயாவும் சொல்றாங்க என்னன்னா, டே அப்படி பண்ணாதடா அப்படின்னு. மாயா அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே மலிப்பிடுறாங்க. எதிர்த்தாப்புல உள்ள விஜயவர்மாவும் பார்க்குறான். வாக்கிட்டு அப்படியே காடை கொடுத்துட்றான். சரியா? காடை கொடுத்துட்டு மறுபடியும் விஜயவர்மா சஃபல் பண்ணிட்டு மறுபடியும் கரெக்டாக நிக்சன் அந்த காடை பார்த்து எடுத்து மறுபடியும் அவனுக்கு ஃபேவரட்டா நினச்சிக்கிறான். இதை பார்த்தா நிக்சன் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ சீப்பாக விளாட்றானா. நேற்று வேற இவன் என்ன சொல்லிக்கிறானா, இப்படி நம்ம கேம் வின் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது, குரூப் சீரிஸ் ஃபேவரிசம் இதெல்லாம் பண்ண அவசியமே கிடையாது அப்படி இப்படின்னு பெரிய நியாயஸ்தர் மாதிரி பேசின நிக்சனு இன்னைக்கு அவன் கேவலமான ஒரு கேம், ஜஸ்ட் ஒரு கேமுக்காக இவ்வளோ ஃப்ராடுத்தனம். 60 கேமரா சுத்தி இருக்கு, அதுல இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்றவன் இவன் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. சரியா? இதுக்கு மாயா, பூர்ணிமா, விஜயவர்மாலாம் என்னமோ யோக்கிய மாதிரியே எல்லா இடத்துலையும் பேசுறது. ஆனா இன்னைக்கு மூல காரணமே அவன் தான். அந்த இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னம்னா, இன்னொரு இடத்துல நல்லா தெரியுது. விஜயவர்மா கார்டை நிக்சன் காமிக்கல. அந்த கட்டவரல் இருக்குல்ல, கட்டவரல எந்த கார்டில் வச்சிருக்கானோ அந்த கார்டை மட்டும் தான் எடுத்து நிக்சன் நல்லாவே வெளியில காட்டுறான். அதுவும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கார்டை ஃபைனல்ல அந்த ஒரு ஸ்டெப் வச்சா முயல் எடுக்கணுங்கிற ஸ்டெப்ல நிக்சனுக்கு கார்டை இப்படி ஸ்பிளிட் பண்ணி காட்டும்போது லெஃப்ட் டு அப்படின்னு வாயை அசைச்சு அவன் அந்த வாய்ஸ் சவுண்ட் கேட்குற மாதிரி நல்லா கிளீனாக கேட்குற மாதிரி நிக்சனுக்கு சொல்கிறான். அதை எடுத்து அவன் வின் பண்ணுறான். இதுல இருந்தே தெரியுது இது குரூப்பிசம் பச்சையாக விளாட்றாங்க. இதில் வேற மாயா 13 வீக் வந்தாச்சும் ஒன்று கேவலமாக விளாட்றாங்க, அசிங்கமா இல்லையா அப்படின்ட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், மல்லாக்கப்படுத்து எச்சியை துப்புனா உங்கள் மேலே தான் ஓடும். அது மாதிரி கண்ணாடியை பார்த்து நீங்களே தான் சொல்லிக்கணும். 13 வீக் இவ்வளோ கேவலமாக 60 கேமரா இருந்தாலும் யாரை ஏமாத்ததுக்காக இப்படி விளாட்றீங்க. இதை பிக் பாஸ் ஒரு இடத்துல கூட கண்டிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு மன வருத்தம் இருக்கு. இந்த வீக்கெண்ட்ல இது கமல் சார் கேட்பாரா என்னங்கிறது கூட நம்மளுக்கு டவுட்டா இருக்கு. இது எல்லாமே மாயா கேங்கை காப்பாற்றி அவங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு தான் பிளான் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் மக்கள் சுதாரிச்சு கண்டிப்பா இந்த வீக் மாயாவும் நிக்சனே வெளியேற்றப்படுவாங்க. முடிஞ்சா விஜயவர்மாவையும் கூட சேர்த்து வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இந்த கேமில் அவ்வளோ ஃப்ராடு, டோட்டலாக ஃப்ராடாக தான் விளாண்டுருக்காங்க. அது நல்லாவே பச்சையாக தெரியுது, எவிடன்ஸும் கிளியராக இருக்கு. சரியா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.